சத்யா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் ஃபுல் அண்ட் ஃபுல் எது பரவி கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பாரு கமருதீன், விஜய் பாரு கமருதீன் இதுதான் வந்து ஃபுல்லா ஃபீட் ஃபுல்லாவே இருக்குது. காரணம் என்னன்றது எல்லாருமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் 9 பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைப்பேன். எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன இத ஓவராலா பார்த்தேன்னா, இந்த சீசன்ல யாருக்குமே ஒரு எம்பதியே இல்ல. ஒன்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதான் டார்கெட் நம்ம கேம் ஸ்ட்ராட்டஜி ஒரு ஹியூமனிட்டியோ இல்ல ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்றதை தாண்டி இது கேமு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இங்க நிறைய பேருடைய எண்ணமா இருக்கு. வெறுமனே விஜய் பார்வதியை சொல்றாங்க. ஆனா விஜய் பார்வதியும் கமருதனும் அப்படி இருந்ததை வந்து கண்டிப்பா அவங்க தான் இந்த சீசனை ஒட்டுமொத்தமா இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஆனா ஆரம்பத்துல இருந்தே இங்க வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா இங்க தான் அது பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க பிக் பாஸ் சீசன் 9 பத்தி உங்களுடைய பார்வை என்ன சத்யா? சீசன் 9 பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 8 சீசன் கடந்துட்டாங்கல்ல. ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபேப்ரிகேட்டடா, எல்லாரும் ரொம்ப ப்ரிப்பேர்டா, நான் இத எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அத அணுகுறாங்க அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். கேமரா கான்ஷியஸா இருக்கிறத, நான் கேம்க்காக வந்திருக்கிறேன், ஸ்ட்ராட்டஜி, பிளான் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க ஏதோவா மாறியிருப்பாங்க. இல்ல அவங்க போட்டுட்டு வந்த பிளான் எல்லாமே உடைஞ்சு வேற ஒரு ஆளா அங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அங்கங்க கவனிக்க முடிஞ்சுது. ஆனா இந்த சீசன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஃபேப்ரிகேட்டடா, இங்க நான் இது பண்ணா இந்த கேமரால நான் தெரிவேன், இந்த ஆங்கிள்ல நான் இப்படி தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஃபேப்ரிகேட்டடா இருக்கிற மாதிரி இருந்தது. அதனாலேயே நிறைய பேர் இயல்பா இல்ல, இன்னைக்கு 2 சண்டை போட்டா நம்ம 2 ப்ரோமோல வருவோம், அதனால யாரை பிடிச்சி சண்டை இழுக்கிறது அப்படிங்கிற ஒரு டோன்லயே இந்த சீசன் டிராவல் ஆன மாதிரி எனக்கு பர்சனலா நான் வந்து இந்த சீசன்ல நீங்க சொன்ன மாதிரி எங்க தெரிஞ்சா நம்ம எப்படி அடிச்சா எப்படி தெரியும் அப்படின்றத தாண்டி எல்லா சீசன்லயும் வந்து நம்ம நல்லவங்களா காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சீசன்ல தான் நம்ம சண்டை போட்டு கெட்டவங்களா காமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்களோ அப்படின்றது தோணுது. ஏன்னா இதுக்கு காரணமும் பழைய சீசன்ஸ்ல வந்து ஒரு கொச்சையா பேசுறதையோ இல்ல விமனை வந்து தவறா பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்றத கொடுத்ததுனால அதை ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு வந்து இந்த சீசன்ல வந்து கெட்டதா பேசுறது, ஒருத்தரை வந்து கொச்சப்படுத்தி பேசுறதா இருக்கட்டும் இல்ல சண்டை போடுறது இதுதான் வந்து ஹீரோயிசமா வந்து காட்டப்படும்னு சொல்லி ஒரு தவறான ஒரு புரிதல்லையோ இல்ல இது வந்து மக்கள் இதெல்லாம் ரசிப்பாங்க. பிக் பாஸ்னா காசிப்பு, பிக் பாஸ்னா சண்டை, பிக் பாஸ்னா தகராறு, இப்படித்தானே இருக்கணும், இப்படி இருந்தாதான் மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதையே வேணும் வேணும்னு திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கு. பழைய சீசன்லாம் நீங்க சொன்ன மாதிரி கேமரா கான்சியஸோட பண்ணுவாங்க. நல்லவனா காமிச்சுக்கணும், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படி காமிக்கணும்ன்றதை தாண்டி இப்போ இது ஒரு ஓவர் த ட்ரெண்டா இப்படி மாறிடுச்சோ அப்படின்றதும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாற்றம் பத்தி நீங்க சொல்றீங்கல்ல, இதுக்கு நான் இன்னொரு காரணமா பார்க்குறது என்னன்னா, கண்டஸ்டன்ட்ட சூஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்ட் அவுட் ஆன ஆக்டரா இருப்பாங்க. இல்ல பட்டிங்கா வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்க, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கிளிக் ஆயிருக்கும். ஸோ அவங்கள பிக் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாரி ஒரு மிக்ஸ்டான ஆட்கள கண்டஸ்டன்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த சீசன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த சோஷியல் மீடியா சென்சேஷன் யார பிக் பாஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆடியன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பிக் பாஸ்க்கு வருவாங்க. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டை பிக் பண்ணதே இதை இன்னும் கொஞ்சம் இந்த ஷோவை வந்து ஆர்டிஃபிஷியலாக மாத்திடுச்சோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட் பிக்கிங்கும் இதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி 100% ட்ரூ. அதாவது கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணதுல இந்த வாட்டி விஜய் டெலிவிஷன் வந்து ரொம்ப பெரிய கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்றது தான். ஏன்னா இப்போ ஒரு வேளை ஃபினாலே எல்லாம் வரப்போகுது அப்படின்னா ஒரு 4 பேரை காமிச்சு இதுல யார் டைட்டில் வின்னர் வருவாங்க அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருந்தே வந்து அந்த மாதிரி மீம்ஸ் சர்க்குலேட் ஆகும், அந்த மாதிரி ட்ரோல்ஸ் பார்ப்போம், யாரு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரீலா வந்து பார்க்கறதுலாம் உண்டு. இந்த வாட்டி இதுல யாருமே டிசர்விங் இல்ல, இவருக்கு கொடுக்க வேணாம், இவர் பண்ணா இவன் இங்கே ஒன்று பண்ணியிருக்கா, இவளுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இவன் இங்கே ஒன்று பண்ணியிருக்கா, இந்த மாதிரி யாருமே வந்து உருப்படி இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த சீசன்ல வந்து தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்ம வந்து சொல்லலாம் நீங்க அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்றது, இருந்து பார்க்கணும் அப்படின்றது அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தப்பு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தங்க அவங்களோட தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ண தான் பார்த்துருக்காங்க இந்த ஃபுல் சீசன்லையும் அப்படின்றது தான்.
குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க டாப் 5 அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. டாப் 4 இப்ப அவங்களே டாப் 9 நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே வந்து ஒரு கலவர வாரமா தான் வந்து பிக் பாஸ்ல இருந்திருக்கு. அந்த ஒரு வாரமும் வந்து இருந்த அந்த டாப் 9 இவங்க உண்மையாவே டாப் 9க்கு வந்து இவங்கலாம் கரெக்ட்டா தான் இருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்விய தான் வந்து ஏற்படுத்துது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் ஒவ்வொன்னு இருக்கும். இன்னொன்னு நீங்க சொன்ன மாரி கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு உள்ள ஒரு ஆளா இருக்கட்டும். அடுத்தது வாய்ப்பு தேடினவங்க, ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, இல்ல வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த சீசன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஏஜ் வந்து எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 2, 3 இயர்ஸ் கேப்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சீசன்லயுமே வந்து ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஒருத்தர் நல்லா காமெடி பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லா பேசுவாங்க. ஒருத்தங்க வந்து நல்ல ஆக்டரா இருப்பாங்க. இந்த சீசன பொறுத்தவரைக்கும் என்னதான் இங்க இருக்குது? யாரு எத பண்ண அவங்களுடைய கலைய மறந்துட்டு, அவங்க எத ரெப்ரசன்ட் பண்ணி வராங்களோ, அத மறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கேம், ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோன்றது தான் என்னுடைய வியூவா இருக்கு. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு என்ன இப்போ கானா வினோத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்பவே ட்ரூவா இருக்காரு அப்படின்றது தான் மக்களுடைய ஒப்பீனியனாவும் இருக்கு. ஆனா அவர்கிட்டயுமே நெறைய ஃப்ளாஸ் இருக்குன்றதையும் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அவர் அங்கங்க அவருடைய பாடலையோ, அவருடைய காமிக் சென்ஸையோ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. மத்த எல்லாருமே வந்து அவங்க எதுக்காக வந்தாங்களோ, அவங்க யாரு அப்படின்றதையும் மறந்துட்டு, கேமுக்காக தன்னை மாத்திக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன இந்த சொசைட்டிக்கு முன்னாடி வைக்கிறாங்கன்றது தான் இப்போ பிக் பாஸ் 9க்கு இவ்ளோ எதிர்ப்புக்கு காரணம். ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க. ஸ்ட்ராட்டஜின்னே ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆக்சுவலா அது ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிறதே ஒரு பிசினஸ் மாடல் தான். பிசினஸ்க்காக தான் அது ஒரு ரியாலிட்டி ஷோ. பிசினஸ்க்காக தான் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். 8 சீசனாவும் அதான் நடந்தது. ஆனா இந்த சீசன்ல ஏன் இது இவ்ளோ டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னா, ஒரு என்ன வேல்யூஸ இவங்க மக்களுக்கு குடுக்குறாங்க? மக்கள சிரிக்க வைக்கிறாங்களா? என்டர்டெயின் பண்றாங்களா? இல்ல நீங்க ஒரு கேம் விளையாடும்போது நானே அத விளையாடுற மாதிரி அந்த பரபரப்பா அத நான் ஃபீல் பண்றேனா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்ட அந்த ஃபீல் அவங்க எனக்கு குடுத்தாங்க அப்படின்னா, நான் அத பார்க்க போறேன். அதன் மூலமா அவங்களுக்கு பிசினஸ் நடக்க போகுது. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த கேம்ல நான் டைட்டில் வின் பண்ணணும், பணத்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற மோட்டோல ஒவ்வொருத்தரும் சுத்திட்டு இருக்கிறதுனால, இங்க இவ்ளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க என்டர்டெயின் பண்ணா மட்டும் தான் ஷோ சக்சஸ் ஆகும். ஷோ சக்சஸ் ஆனா தான் அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, இல்ல அவங்க பிரபலமாகறதோ நடக்கும் அப்படிங்கிற அந்த சர்க்கிள இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் நான் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது இல்லாம அவங்க வெறும் அந்த டைட்டில மட்டும் வின் பண்ணிட்டு போறது, அவங்களுக்கு இந்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாது. அவங்களோட வந்ததோட பர்ப்பஸ கம்ப்ளீட்டா சர்வ் பண்ணாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து இந்த பிக் பாஸ சுத்தி எவ்ளோ பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ வந்து ஒரு வீடு கட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு கட்டுறதுக்கான கல்லு, மண்ணு, சிமெண்ட் இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல கல்லு வச்சிருக்கவங்க இப்படி ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு பிசினஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி பிக் பாஸ வச்சுட்டு அந்த கண்டஸ்டன்ஸ வச்சே வந்து பல விதமான பிசினஸ் வெளியில நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அதுவே அங்க ஒரு பிரச்சனையா மாறுச்சு. இப்ப நான் ஒரு விஜய் பார்வதி வந்து உள்ள போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான காஸ்டியூம்ல இருந்து அவங்கள ப்ரொமோட் பண்ற வரைக்கும் வெளியில வந்து ஒரு பிசினஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ பிக் பாஸ்ன்றதே ஒரு பிசினஸ், அத சுத்தி ஒரு பிசினஸ், அங்க வர்றவங்களுக்கு ஒரு பிசினஸ், இப்படி ஏகப்பட்ட ஒரு பிசினஸ்க்கு மத்தியில மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இத பார்க்குறாங்க, கன்சியூம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்ன பார்க்க போறோம்? நம்ம காமெடியா பார்க்குறோமா? இல்ல என்ன எப்பவுமே ஒரு ஃபைட்ட வந்து எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு இவங்க நினைச்சாங்கன்றது தான் எனக்கு சுத்தமா புரியல. பிரச்சனையே இருக்காது. ஒரு சின்ன சின்ன ஒரு இஷ்யூக்கு கூட வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனைய ஆக்குவாங்களா? இப்போ நம்ம மொத நாள் சந்திக்கிறோம். மொத நாளே உங்ககிட்ட நான் வந்து சண்டை போடுவேனா? கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்குமா? ஆனா இங்க அத பண்றாங்க. ஸோ இங்க தான் வந்து சண்டை போடுறேன். நான் இன்னைக்கு கன்டென்ட் வர்றேன். நான் இன்னைக்கு வந்து ப்ரோமோல வரணும். என்ன பத்தி வெளியில பேசணும். வெளியில எப்படி பேசணுங்கிறத வந்து இங்க மறந்துட்டாங்க அப்படின்றது தான் இந்த சீசன்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. திவாகரா இருக்கட்டும், கலையரசனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஒப்பீனியன்ல உள்ள போறதுக்கே இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இவங்க உள்ள போயிருக்காங்க? இவங்களுக்கு எப்படி ஒரு தூக்கி அசால்ட்டா வந்து குடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து சுத்தமா புரியலன்னு சொல்லணும். ஏன்னா, அவங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆக்டரோ, ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறாங்க, இல்ல ஒரு காமெடியனா இருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும். எதுவுமே பண்ணாம ஈஸியா இவ்ளோ பெரிய ஒரு இத குடுக்குறாங்க அப்படின்றது சுத்தமா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த பிக் பாஸ் 9க்கான இவ்ளோ விமர்சனங்கள், இவ்ளோ குற்றச்சாட்டுகள், ஹோஸ்ட்ல தொடங்கி ஒட்டுமொத்த டெலிவிஷனையும் கிளி கிளின்னு கிழிக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து சாய்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் தான்ன்றது தான் உண்மையான ஒரு விஷயம்.
இந்த இஷ்யூஸ்லாம் பத்தி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணணும். இது என்னதான் ஒரு பிசினஸ் மாடலா இருந்தாலுமே, ஒரு பெரிய தமிழ் சொசைட்டி இருந்து பார்க்குற ஒரு ஷோவா இன்னைக்கு இது மாறியிருக்கு. அப்போ என்ன மாதிரியான வேல்யூஸ இவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறதும், ஆப்வியஸா ஒரு ரியாலிட்டி ஷோவோட நோக்கம் வந்து மக்களுக்கு நாங்க நல்ல கருத்துக்கள் சொல்லப் போறோம், டிசிப்ளின வந்து போதிக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது கண்டிப்பா. நம்மளுக்கே தெரியும். ஆனாலும் இவங்க எத ப்ரமோட் பண்றாங்க, வெளியில எத ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அத பொறுத்து தான் இந்த ஷோவ கன்டின்யூ பண்ணலாமா, வேணாமா? குழந்தைங்களோட உட்கார்ந்து இத பார்க்கிறதா வேணாமா அப்படிங்கிறத ஒரு தமிழ் ஃபேமிலி டிசைட் பண்ணும் இல்லையா? ஸோ இதுல பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லலாம் எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா காயத்ரி ரகுராம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கொச்சையான வார்த்தைய பயன்படுத்துனாங்க. ஒரு சமூகத்த தரம் தாழ்ந்து பேசுற மாதிரியான ஒரு வார்த்தை அது. அதுக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது கண்டிப்பா. மக்கள் மத்தியிலும் பெரிய விஷயமா ஆச்சு. ஆனா அதுக்கு இணையான வார்த்தைகள இந்த சீசன்ல ஒரு 100 முறையாவது எல்லாரும் பேசியிருக்காங்க. கண்டிப்பா. எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுதான் இப்ப குறிப்பா திவாகர் எடுத்துட்டீங்கன்னா, கானா வினோத் அவ்ளோ பேசியிருக்கிறாரு. கானா வினோத் பதிலுக்கு உருவக்கேலி. திவாகர போட்டு அவ்ளோ உருவக்கேலி பண்ணியிருக்கிறாரு. கமருதீன் சுபிக்ஷாவ பத்தி சொல்றாரு. சுபிக்ஷா கமருதீன பத்தி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்னு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க நீங்க வந்து அக்ரெசிவா ப்ளே பண்றீங்கன்னு பார்வதிய சொன்னவங்க, அவங்களும் அக்ரெசிவா ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்வதியும் சண்டைய வந்து மூட்டி விட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே எல்லா ரோலையுமே பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இங்க பிரச்சனையே. நீங்க சொன்ன மாதிரி சமுதாயத்த வந்து சொல்றதா இருக்கட்டும். அந்த சீசன்ல வந்த மாதிரி எதிர்ப்பு இந்த சீசன்ல அவ்ளோ ஸ்ட்ராங்கா ஹோஸ்ட் வந்து வச்சாரான்னு கேட்டா, இங்க ஹோஸ்டையுமே நெறைய பேர் அதுக்கு தான் வந்து கொஸ்டின் பண்றாங்க. எவ்ளோ ஸ்ட்ராங்கா நீங்க வந்து அத கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்பவே நீங்க ஒரு எல்லோ கார்டோ, அப்பவே ஒரு ரெட் கார்டோ நீங்க காமிச்சிருக்க வேண்டாமா? அப்படின்றதும் இங்க பல பேருடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ சுலபமா கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தங்கள ஒரு சமூகத்த சொல்லி திட்டுறதோ, இல்ல ஒரு சமூகத்தினுடைய பெயர திட்டுறதுக்காக பயன்படுத்துறதோ, இல்ல உருவகேலி செய்றதோ, ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். குழந்தைங்க கிட்ட அத நம்ம கடத்திட்டு போகக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இயல்பா ஒரு ஷோல நடக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த ஷோ இல்ல அதோட ஹோஸ்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அந்த விதத்துல ஹோஸ்ட் விஜய் சேதுபதி வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா. ஸோ இதுவும் இல்ல இந்த பிக் பாஸ் வந்து ரொம்ப போரிங்கா போனதுக்கு இன்னொரு காரணமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதான் எமோஷன்ஸ்ன்னு சொல்லும்போது பல எமோஷன்ஸ் இருக்கும். ஆங்கர் இருக்கும், லவ் இருக்கும், ஹாப்பினஸ் இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் இருக்கும். இங்க வந்து ஒன்லி ஆங்கர் அண்ட் லஸ்ட் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா, இந்த இடத்துல வந்து மக்கள வந்து முகம் சுளிக்க வச்ச விஷயங்கள் அப்படின்றது பிரைவேட்டா அத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட எமோஷன கண்ட்ரோல் பண்ணல அப்படின்றதெல்லாம் உண்மதான். பட் ஆனா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு இல்லையா? 60 கேமராஸ் இருக்கு அப்படின்றப்போ, இத வந்து ஸ்டீரியோடைப் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எது சரி, எது தப்பு, எது ஒருத்தரால கட்டுப்படுத்த முடியும், எது வந்து எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரியக்கூடிய விஷயம் தான். பட் அங்க இருக்க வேண்டியவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க வந்து அந்த இடத்துல நடந்திருக்கணும். அத அப்படியே அவங்க நடந்திருந்தாலும் டெலிவிஷன் அத வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் ஒரு விஷயமா இருக்கு. அத ஏன் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும்? ஏதாவது ஒரு இடத்துல பண்ணா டெலிவிஷனும் விடலாம். ஆனா எல்லா இடங்கள்லயுமே வந்து அவங்க அதையே ரெஃப்ளெக்ட் பண்றாங்கன்றப்போ அத அப்புறம் காமிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு சீசன்ல 2டே எமோஷன் தான் அதிகமா இருந்திருக்கு. ஆங்கர், லஸ்ட், அக்ரெசிவ்னஸ் அதே மாதிரி ஒருத்தர வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஜெலஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த சீசன்ல நெகட்டிவா என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குமோ அத மட்டுமே பிரதிபலிச்சது தான் இந்த சீசன். அதுதான் இதோடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு விஷயம் மீடியா குடுத்தாலுமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடுக்கணும் அப்படின்றது தான் நாங்க சொல்ல வர விஷயம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பிக் பாஸ் சீசன் 9 பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.